டைட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு ப்ரோக்ராமிங் பேரடியம். ஃபஸ்ட்டு நாம் ப்ரோக்ராமிங் பேரடியம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் பேரடியம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் பேரடியம் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஸ்டைல் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பேரடியம் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ஸ்டைல்னு சொல்லிட்டாங்க. இட் டிஃபைன்ஸ் how the structure and basic elements of a computer program will be built. ஸோ ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி டிசைனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரோக்ராமிங் பேரடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் பேரடியம் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்ன 4 டைப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேரடியம். ஸோ 4 டைப்னு சொன்னேன்ல. ஃபஸ்ட்டு வந்து மோனோலித்திக் ப்ரோக்ராமிங், அடுத்தது ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங், மூணாவது ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங், நாலாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இந்த மாதிரி 4 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த டைப் ஆஃப் பேரடியத்துக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மோனோலித்திக் ப்ரோக்ராமிங் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோன்னா எம்பசிஸ் ஆன் ஃபைண்டிங் அ சொல்யூஷன். ஸோ ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம மோனோலித்திக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங் எதுக்குன்னா ஃபோக்கஸ் ஆன் மாடியூல்ஸ். ஸோ இந்த செகண்ட் ஒன்னில் தான் நம்ம மாடியூல்ஸ்கிற கான்செப்டே பார்க்குறோம். அடுத்தது ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸ்பெசிஃபைஸ் அ சீரியஸ் ஆஃப் வெல் ஸ்ட்ரக்சர்டு ஸ்டெப் அண்ட் ப்ரொசீஜர். ஸோ இந்த இடத்துல தான் நாம் வந்து அல்காரிதம் அப்படின்னு ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இட் ஃபோக்கஸ் ஆன் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் தான் நமக்கு கிளாஸுங்கிற கான்செப்டும் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட்டும் வரும். ஸோ இந்த 4ஐயும் தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மோனோலித்திக் ப்ரோக்ராமிங். ஸோ மோனோ மீன்ஸ் 1. ஸோ இதிலே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் எப்படி இருக்குன்னு. ஸோ மோனோங்கிறது வந்து 1 நமக்கு தெரியும். ஸோ இன் திஸ் டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் த கோடிங் வாஸ் ரிட்டன் வித் அ சிங்கிள் ஃபங்க்ஷன். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் சிங்கிள் ஃபங்க்ஷன் மட்டும்தான். எந்த ப்ரோக்ராமை பார்ட்டை டிவைட் பண்ண முடியாது. ஸோ மோனோ மீன்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதிலே தெரிஞ்சிருச்சு இட் இஸ் அ சிங்கிள் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங். அடுத்தது எ ப்ரோக்ராம் இஸ் நாட் டிவைடட் இன்டு பார்ட்ஸ், ஹென்ஸ் இட் இஸ் நேம்ட் ஆஸ் மோனோலித்திக் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த ப்ரோக்ராமை தனியாக டிவைட் பண்ண முடியாது. ஸோ தனியாக டிவைட் பண்ண முடியாது அந்த காரணத்தினால தான் இதை வந்து நம்ம மோனோலித்திக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மோனோலித்திக் ப்ரோக்ராமிங்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேசிக் அப்புறம் அசம்பிளி லாங்குவேஜ். இது வந்து மோனோலித்திக் ப்ரோக்ராமிங்க்கு எக்ஸாம்பிள். ஸோ அடுத்தது ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் ஃபெசிலிட்டிஸ் ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மாடிஃபிகேஷன் அண்ட் ஹேஸ் டாப் டவுன் டிசைன் அப்ரோச் வேர் சிஸ்டம் இஸ் டிவைடட் இன்டு காம்போசிஷனல் சப்சிஸ்டம். ஸோ இந்த கான்செப்ட் அதாவது ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுக்குள்ளே வரும்பொழுது நம்ம ப்ரோக்ராமை டிவைட் பண்ண முடியும். ஸோ முன்னாடி வந்து மோனோலித்திக் ப்ரோக்ராமிங் பார்த்தோம், சிங்கிள் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரோக்ராமை சப் ஃபங்க்ஷனாக நம்மளால் பிரித்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆல்கோல் அப்படிங்கிறது வந்து நமக்கு இதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ அடுத்தது ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் எப்படி வந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங்லேருந்து வந்தது. ஸோ இன் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் இஸ் அ ப்ரோக்ராமிங் பேரடியம் derived from the structural programming. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங்லேருந்து டிரைவ் பண்ணதான் இந்த ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங். இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த கான்செப்ட் ஆஃப் த ப்ரொசீஜர் செல். ஸோ ப்ரொசீஜர் கால் இட் இஸ் த பேஸ்ட் அப்பான் த கான்செப்ட் ஆஃப் ப்ரொசீஜர் கால். ஸோ ப்ரொசீஜர் கால் அப்படிங்கிறத வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எங்கேருந்து வந்துச்சு? நமக்கு ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங்லேருந்து டிரைவ் பண்ணதான் நமக்கு ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்ரான் அண்ட் கோபால். இது வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ப்ரோக்ராமிங் பேரடியம் தட் வியூஸ் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஆஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் which can exchange information in standard manner. So it can be combined with the one another as a module. ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு உள்ளே வரும்பொழுது இட் இஸ் பேஸ்ட் அப்பான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் அப்புறம் கிளாஸ் வச்சு தான் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டையும் இன்னொரு ஆப்ஜெக்டையும் சேர்த்து வச்சு நம்மளால் ஒரு மாடியூலாக க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
சி ப்ளஸ் ப்ளஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ப்ரோக்ராமிங் இன் சி சப்ஜெக்ட். அதில் சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அதோட அட்வான்ஸ்டு சி ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.